இளநரைங்கிறதெல்லாம் வந்து இப்போது 7 வயசில் ஜெனட்டிக்காகவும் இளநரை வர்றது காமன். பட் சீக்கிரமாகவே அந்த ஏஜிங்குரிய ப்ராப்பர்ட்டி வந்து 15, அதுவும் இந்த போர்டு எக்ஸாம் அதெல்லாம் அசோசியேட்டடாக இருக்கும்போது 15 எல்லாமே வந்து கிரேயிங் ஆஃப் ஹேர் பார்க்குறோம். ஜெனட்டிக் ப்ராசஸில் கொஞ்சம் ஏர்லியாகவே பார்க்குறோம். பட் நம்ம சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் ப்ரீமெச்சூர் ஏஜிங் 15னே வச்சுக்கலாம். நம்ம கிரேயிங் ஆஃப் ஹேருக்கு மட்டும் பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட் கிடையாது. சில வகைகள் இருக்குது, சில க்ரீம்ஸ் லோஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். பட் எதுக்காக வருது? ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா, இல்லை வைட்டமின் டெஃபிஷியன்சியா, இல்லை வேறு ஏதாவது நோய் இருக்கா, இல்லை ஹெரிடிட்ரியாக இருக்கா, இல்லை ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷனா, இல்லை ஆட்டோஇம்யூன் கண்டிஷனா, இந்த மாதிரி எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ வெறுமா நம்ம பேசுகிற மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட், அதாவது சரியான நியூட்ரிஷன் இல்லை, ஆகாரத்தில் வந்து உங்கள் B12, வைட்டமின் B12, D3 இந்த மாதிரியான சத்து குறைபாடு இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதெல்லாம் சரி செய்யும் போது நமக்கு ரிவர்சிங் ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதை தாண்டி ஜெனட்டிக்காவும் இதில் வந்து அசோசியேட்டடாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ரிவர்சல் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ 10 முடி வருது அப்படின்னா அந்த இடத்துல அதை 2 முடி வெள்ளை ஆகுற மாதிரி, அதாவது அந்த ஆக்சலரேஷனை கம்மி பண்ண முடியும், அந்த ரேட் ஆஃப் கிரேயிங்கை வந்து கொஞ்சம் குறைக்க முடியும். தவிர்த்து இது ரிவர்சலுங்கிறது பாசிபிலிட்டி கம்மி. நான் அதை தான் சொல்கிறேனே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா. பிளட் டெஸ்ட் மூலியமாக சத்து குறைபாடுனா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட், ஜெனட்டிக்காக இருக்கா எதனால வருதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட். ஸோ என்ன காரணமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட். இல்லை இது வெறும் இது சத்து குறைபாடு மட்டும் அப்படின்னா வெறும் சத்து மாத்திரைகள் வித் சீரம்ஸ், அதுக்கேற்ற கலர்ஸ் வந்து நம்ம வந்து ஹேரை வந்து திரும்ப கிரேலேருந்து குறையிறதுக்கு, அதாவது கொஞ்சம் பிக்மெண்டேஷன் வர விதமாக தூண்டுறதுக்குரிய ஸ்ப்ரேஸும் லோஷன்ஸும் கொடுப்போம். இல்லை எதுவுமே சத்து குறைபாடு இல்லை, இந்த மாதிரி ஏர்லி கிரேயிங் மட்டும் அப்படின்னா சீரம்ஸும் இதுலேயும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண இது பண்ணுவோம். ஏன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் சில்ட்ரன் இல்லைங்களா. குழந்தைங்களுக்குன்னு வரும்போது இந்த மாதிரி சேஃபராக ட்ரீட் பண்ணுறது தான் கொஞ்சம் நல்லது.